உள்ள இருக்கிறவங்க ஒரிஜினல் ரவுடிங்க. நம்ம ஒரு மாதிரி காசுக்கு அடி வாங்குற பசங்கள இறங்குனா ரிஸ்க். வாங்க போயிடலாம். டேய், எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா, என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதையா. எங்களெல்லாம் காக்க வந்தவர் நீ. இவன் சொல்றதால நெசமல்ல சொல்லியா? சொல்லியா? நீங்க ஏன் மன்னிப்பு யாரு கேக்குறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நடிகை குறித்து அவதூறாக பேசியதற்காக நாதாகா ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க? உங்க அம்மா இல்லையா? அதான் கேட்டோம். நோ, அத கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. ஸ்பீடா தான் சொல்லையா. நடிகைக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாக சீமான் அறிவித்தார். சரியா, அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? சீமானுக்கு எதிரான புகாரை திரும்ப பெறுவதாக நடிகை கூறியதை தெரியாமல மாதிரி இந்த மாதிரியாம நான் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தரு புரிய வேண்டும் ஆண்டவரை. டீச்சருக்கு நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவல் மோசம் தர வேண்டும் ஆண்டவரை. மன்னி மையா மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை. கூறியதை தொடர்ந்து சீமான் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டது. அண்ணே, ஒய்யால போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? நம்ம பசங்க பாஞ்சில அடிச்சாங்க. புகாரை திரும்பி பெறன்னு சொல்றது மன்னிப்பு தான். கிட்டத்தட்ட இந்த வழக்கை முடித்து வைத்து எஃப்ஐஆரையும் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு முழுமையாக சீமான் அவர்கள் வெளியேறிட்டார். ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. உச்சநீதிமன்றம் சொன்னதை தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் அப்படியே மறுதளிச்சுட்டு மன்னிப்பு கேட்ட சீமான்னு போடுறாங்க. இதுதான் ஊடக அறமா? இந்த வழக்கு ஒரு அப்பட்டமான பொய் வழக்கு என்பதை நாம் மகிழ்ச்சி உச்சநீதிமன்றத்தில் போய் உடைத்து கொண்டு வந்திருக்கிறது. இதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேக்குறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது. பேக் அடிச்சிரானே, பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் கிராமத்திற்கு சென்ற சீமான் கட்சி தொண்டர்கள் மற்றும் மீனவர்களுடன் படகில் கடலுக்குள் சென்றார். ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார், ஃபாலோ மீ. மார்க்கெட் வியாபாரிகளுக்காக கட்டுமரத்தில் பைக் என்ஜின் வச்சு கடலுக்கு போய் பெரிய பெரிய கப்பல்களில் ஊக்கடிச்சு வெளிநாட்டு பொருள்களை இறக்கி எடுத்துட்டு வர்றதுதான் ராஜனோட வேலை. நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம் மகனே. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேரல் வாங்க. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே கடலுக்கு நடுவே மாநாடு நடத்த போவதாக அறிவித்திருந்தார். அது தொடர்பாக அந்த இடத்தை பார்வையிட சென்றதாகவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். அடுத்து மலைகளின் மாநாடு, மலை வளமே மண் வளம்னு தருமபுரியில் கிருஷ்ணகிரியில். அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி. அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர். ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது, புரியுதுன்னு நினைக்கிறேன். நிலம், நெருப்பு, நீர், வளி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம். இது இல்லாத எந்த உயிரும் இல்லை. நான் இல்லை, நீங்க இல்லை, பூமியில் எந்த உயிரும் இல்லை. ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் நாங்கள், அவங்க பஞ்சபூதங்கிறாங்க. அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. போகடா லவுடிங்கப்பா.